நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டயும் என்ன இருக்குன்னு சொல்லும்போது, நம்ம பிறக்கிறோம், இறக்குறோன்றது தெரியுது. பிறப்பு, இறப்பு. இதுக்கு நடுவுல இருக்கிறது காலம்ன்றது நமக்கு புரியுது. 100 வருடம், 120 வருடம், 70 வருடம், 80 வருடம், 50 வருடம். ஆனா, ஏதோ காலம் இருக்குது பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவுல. ஒரு நாளைக்கு இவ்வளோ டைம் தான் இருக்குன்றது நமக்கு தெரியும். நம்ம காலத்தை வாங்க முடியுமான்னா, நம்ம ட்ரை பண்ணலாம். நம்ம இந்த 100 வருடம், 120 வருடம் இந்த உடம்புக்கு குறிப்பிட்ட இருக்கிற வருடத்தை விட உடம்ப தாண்டி இருக்க முடிச்சுதுன்னா, அது காலம் நமக்கு இருக்குன்னு சொல்லலாம். நம்ம இப்போ வேலைக்கு போகிறோன்னா, நம்ம ஒரு இடத்துல வேலை செய்கிறோன்னா, அவங்க நம்ம காலத்தை வாங்கிக்கிறாங்க. அவங்க ஐடியாங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வேலை செய்கிறோன்றத நம்ம டைம் அண்ட் ஸ்பேஸ் அண்ட் டைம் அவங்களுக்கு கொடுக்குறோம். அவங்க அதுக்கு பதில் நமக்கு காசு கொடுக்குறாங்கன்ற மாதிரி நம்ம பார்க்குறோம். காசு கொடுத்து நம்ம டைமை வாங்குறாங்கன்னு பார்க்குறோம். இவங்களுக்கு டைம் அதிகமாகுது. இவங்களுக்கு இதே வேலையை இவங்க எல்லாமே அவங்கவுங்களே செஞ்சுக்கணுன்னா எவ்வளோ ஆகும்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி ஒரு உணவு விளைவிக்கிறதுலேருந்து சாப்பிட்ற இடத்துலேருந்து காசு கொடுத்து வாங்குகிறோம். இந்த இடத்துக்கு வரணுன்னா அதுக்கு முன்னாடி எங்கே விளையுது, எவ்வளோ விவசாயத்துலேருந்து கடைக்கு வருது, கடையிலேருந்து வீட்டுக்கு வருது, வீட்டுலேருந்து ஒரு உழைப்பு மூலமாக இங்கே வருது. இங்கே எல்லாமே வந்து ஒரு பொருள் உற்பத்தி ஆகணும்னா அந்த மினரல்ஸ் பூமியிலேருந்து வருது. அந்த மினரல்ஸ் அப்சல்யூட் எனர்ஜிலேருந்து உற்பத்தி ஆகுறது. இந்த எல்லா காலத்தையும் நம்ம சேர்த்து தான் வாங்குகிறோம். ஒவ்வொரு வாட்டியும் நம்ம காசு கொடுத்து வாங்கும்போதும் நம்ம காலத்தை வாங்குகிறோம், காலத்தை கொடுத்துட்டு காசு வாங்குகிறோம். இந்த டிரான்சாக்ஷனில் கம்யூனிகேஷனில் எல்லாமே காலம் தான் நமக்கு டிரான்சாக்ஷன் ஆகிட்டுருக்குன்றதை நம்ம புரிஞ்சிக்க முடியும். அப்படி இருக்கும்போது நம்ம காலத்தை நம்ம வாங்க முடியுமான்னு கேட்குறப்போ, அதிகமான காலத்தை வாங்க முடிஞ்சால் அது ரொம்ப லாபமான விஷயம்னு நமக்கு புரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் வந்து ஃபைனைட் காலம், இதிலெல்லாம் ஃபைனைட் காலம் இருக்குது, இந்த இதிலெல்லாம் இன்ஃபினைட் காலம் இருக்குதுன்னு நமக்கு புரியிறப்போ, நம்ம காலத்தை எப்படி வாங்கலான்னு போகும்போது காலத்தை ஸ்ட்ரெயிட்டாக வாங்க முடியாது. இன்ஃபினிட்டி 1/, காலம் ஃப்ரீக்வன்சி மூலிமா வாங்க முடியுன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஃப்ரீக்வன்சி டீப்பாக இருந்தால் 1 லெவலில் இருக்கிறப்போ இது மேக்ஸிமம்ன்ற அளவுக்கு இருக்கும்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். டைம் நம்மளோட மெமரியை நம்ம இப்போ உடல் கடந்து நம்ம அப்சல்யூட் எனர்ஜியாக இருந்ததுலேருந்து ஒரு ஆட்டமாக உருவானதுலேருந்து இருந்த எல்லா டைமையும் நம்ம உற்பத்தி ஆனதுலேருந்து இருக்கிற எல்லா டைமையும் அதுதான் அந்த பிரபஞ்சம் பிக் பேங்கோட டைம்னு சொல்லுவாங்க. 13.684ன்னு சொல்லுவாங்க. அந்த பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸை நம்ம வாங்கினதுக்கு சமமாயிடும். நம்ம ஆதியிலேருந்து உற்பத்தியாகி வந்த நம்மளோட மொத்த மெமரியும் கட்டாகாமல் நமக்கு கிடைச்சிதுன்னா நம்ம முழுமையாக ஆதியிலேருந்து வந்த ஆதி ஆதல்னு சொல்கிறோம், முழுமையாதல்னு சொல்கிறோம், முக்தி ஆதல்னு சொல்கிறோம். இந்த நிலை நம்ம அடையிறப்போ நமக்கு அந்த காலம் கிடைச்சிது. அப்படி மொத்த காலமும் கிடைச்சப்போ நம்ம காலமற்ற வெளியில் இருக்க ஆரம்பிச்சிடறோன்றது நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த காலமற்ற வெளியில் வாழறப்போ நமக்கு இறப்பு பிறப்பு எல்லாம் கிடையாதுன்றது நம்ம புரிஞ்சுக்கலாம். அதை கடந்து வந்துடுறோம், காலத்தை கடந்து வந்துடுறோன்றதையும் புரிஞ்சுக்கலாம். மொத்த காலத்தையும் நமக்கு சொந்தமாக்கிக்கிறோன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த ரிச்னஸ்ன்றது தான் காலத்தை வெல்லுதல், காலத்தை நாமதாக்கி கொள்ளுதல், மொத்த காலமும் நாம் ஆதல்ன்றதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா காலத்துலேருந்து தான் மற்ற எல்லாமே வருது. ஸ்பேஸு, டைமு எல்லாமே வந்து அந்த காலம், வேகம், தூரம் இதெல்லாமே வந்து காலத்தினால மதிப்பிடலாம், காலத்தை அதிர்வெண்ணால் மதிப்பிடலாம். அப்போ நம்ம அதிர்வெண் மூலமாக ட்ரை பண்ணுறப்போ இந்த எல்லா ரிச்னஸையும் நம்ம அடைஞ்சிடலான்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். இது உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். நன்றி.